தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் மக்களுக்கு ஏற்படுத்திய தேர்தல் இதற்கு முன் இப்படி நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா, வாக்கு இயந்திரங்களில் பதிவான மொத்த வாக்குகளும் விவிபேட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குகளும் ரெண்டுமே ஒத்து போகுதா அப்படின்னு முழுமையாக எல்லா தொகுதிகளிலும் எண்ணப்பட வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு இந்த விஷயத்திலையும் முன்மாதிரியாக இருக்கட்டும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்குறிகள் இருக்கக்கூடிய குரூப்பில் கூட நான் இருக்கும்போது பல தற்குறிகள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவர்களே இந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை, அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் அதையும் மீறி 100 இடங்களுக்கு மேல் நான் இது ஒரு 12 மணி மாதிரி இந்த பதிவு எடுக்கிறேன். அப்போ ஏறத்தாழ 100 இடங்களுக்கு மேல் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல நமக்கு சில கேள்விகள் வருகிறது. மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கூவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி உட்பட தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். அப்போது எங்காவது மக்கள் கோபத்தோடு அவர்களிடம் பேசியதாகவோ அல்லது அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வையோ நீங்கள் எங்கேயாவது சுட்டி காட்ட முடியுமா? இப்போ மேற்கு வங்கத்தில் நமக்கு தெரியும் இல்லையா, கம்பி வேலி போட்ட காரில் பிஜேபிக்காரன் போய் பிரச்சாரம் பண்ணுறான். வயல்வெளிகளில் பிஜேபி தலைவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அப்படி ஒரு சம்பவம், ஒரு சிறு சம்பவம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அல்லது அதனுடைய தலைவர்களின் மீது நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? ஒரு வீடியோ இருந்தால் கூட தற்குறிகள் அதை எத்தனை லட்சம் பேருக்கு கொண்டு சேர்ப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 5 வீடியோ தான் வச்சுருப்பானுங்க. ஆனால் 5 வீடியோவை பல முறை திரும்ப ரீலில் போட்டு ப்ரமோட் பண்ணுறதுல அவனுங்க என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடந்த ஆட்சியின் மீது எந்த விதமான அதிருப்தியும் இல்லை. அது நமக்கு கண்கூடாக தெரியுது. அப்படி இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி மக்கள் ஆதரித்தார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது. இப்போ கேட்கலாம், இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. தலித் மக்களுடைய வாக்குகள், குறிப்பாக தலித் இளைஞர்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் தாவேக்காவிற்கு சென்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த காலத்திலும் அதிருப்தியோடு இருந்த வாக்காளர்கள் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். திராவிட கட்சிகளுடைய ஆட்சி திரும்ப தமிழ்நாட்டில் தொடர்ந்ததுனால அதனால் அதிருப்தி அடைந்தவர்கள் எல்லாம்